கலிகாலத்தில் இந்த கலிகாலத்தில் கிருஷ்ண பெருமான் சொல்ற அழியக்கூடிய காலம் காலம் அழியணும். பம்பரம் சுற்றி விட்டா சுற்றும், கீழே விட சொல்ல ஸ்பீடாக சுற்றும், கீழே விடத்துக்குண்டான அறிவு. அது மாதிரி கடைசி அழியக்கூடிய காலத்தில் அநியாயங்கள் நிறைய நடக்கும். அந்த அநியாயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் மாறணும். இந்த மாதிரி சத்சங்கங்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராதனே. ராமனுடைய சகசநாமம் பூரா படிக்க வேண்டாம், ராமான்னு 2 வார்த்தை சொன்னா போதும் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பகவானுடைய நாமத்தை மனத்தில் ஸ்மரணை பண்ணி சிந்தனை பண்ணினாலே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த நல்ல காரியத்தில் எல்லாரும் சேர்ந்து விசேஷம் நடக்கவே. நாளைக்கு மாநில எல்லாரும் இன்னும் 100 வயசுக்கு விசேஷம் நடக்கணும். பெரியவங்களும் அந்த நடராஜரின் பிரார்த்தனை செய்து இவங்க எல்லோரும் நமஸ்காரம் விட்டு 5வது நமஸ்காரம் இவரை பூர்த்தி பண்ணிக்கல. ஏதாவது தவறு இருந்தால் பண்ணிட்டு நல்லது முதல் எடுத்துட்டு கெடுதல் இருந்தால் எங்கிட்டே நான்காவது பொறுப்பு. அரஹரநம பார்வதி ஐயா முதல்ல பாடின பாடல் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பொருள் வாய்ந்தது. ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். அந்த பாடல் நாவுக்கரசரால் அருளப்பட்டது. அந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சுவாமி அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரரை சிறப்பித்து பாடுறார். அப்படிப்பட்ட பெருமானை எங்கு சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னா, இல்லையுள் சிற்றம்பலத்து நட்டம். அதனால இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு பெரிய நிகழ்வு. அதெல்லாம் விட உங்க ஊருக்காரரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. ஐயா அவர்கள் நம்முடைய ஆத்மார்த்த நண்பர் நம்முடைய கிருஷ்ணய்யர். அவங்க நம்ம பாத்திரம் போட்ட ஒரு மூக்காம்பி ஆலயம், தட்சிண மூக்காம்பிகைன்னு சொல்லி வழிபாடு பண்ணியிருக்கார். ஊர்ல இருக்கிற நாளெல்லாம் சண்டிகோமம் பண்ணுவார். சண்டிகோமங்கிறது இந்த யாக வழிகளில் மிகப்பெரிய 700 ஸ்லோகங்களை சொல்லக்கூடியது. நிறைய பொருட்கள் செலவாகும். பெரிய செலவுகளை டெய்லி சாதாரணமாக செஞ்சுட்டார். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் அவங்களுடைய மனைவி வயலினி. நம்ம டிவிலெல்லாம் நிறைய பார்த்துருப்போம், இந்த டிவிலெல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. அப்படி அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஒரு இடத்துல நடத்தணும்னா ஐயா சொன்னது போல 4 பேர் ஒன்றி கூடினாதான் இந்த நிகழ்வு ரன். இல்லைன்னா நம்மளால இதை நடத்த முடியாது. ஒரே ஆள் ஒரு விஷயத்தை நடத்த முடியாது. அதன்படி நம்ம இந்த தகவலை நம்ம அப்பர் ஐயா அவர்கள் இதை சொன்னாங்க. வீட்டில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி எல்லாம் பண்ணணும், யார் யாரெல்லாம் கூப்பிடணும்,